அக்பர், பாபர், அவுரங்கசீப் ஆகியோர் கொடூரமான ஆட்சியாளர்கள் என NCERT பாடப்புத்தகத்தில் கூறப்பட்டு இருந்த தகவலுக்கு எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. நடுவண் அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளுக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பாடப்புத்தகங்களை தயாரித்தளிக்கிறது. NCERT இந்த வாரம் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துக்கும் ஆராயும் சமூகம் இந்தியா மற்றும் அதற்கு அப்பால் என்னும் பெயரில் புதிய புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. அந்த புத்தகத்தில் டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராட்டியர்கள் மற்றும் காலனி ஆட்சி காலம் குறித்து முதல் முறையாக மாணவர்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. புத்தகத்தின் தொடக்கத்தில் வரலாற்றின் இருண்ட காலகட்டம் பற்றிய குறிப்பு என்னும் தலைப்பில் போர் மற்றும் இரத்த களரி குறித்த வன்முறை நிகழ்வுகள் கூறப்பட்டுள்ளன. பாபர் கொடூரமான இரக்கமற்ற ஆட்சியாளராக இருந்தார். நகரங்களின் ஒட்டுமொத்த மக்களையும் படுகொலை செய்தார். அவுரங்கசீப் பாதுகாப்பு படை ஆட்சியாளராக இருந்தார். நகரங்களின் ஒட்டுமொத்த மக்களையும் படுகொலை செய்தார். அவுரங்கசீப் பாதுகாப்பு படை ஆட்சியாளராக இருந்தார். கோவில்கள் மற்றும் குருத்வாராக்களை அழித்தார். அக்பர் ஆட்சி காலம் கொடூரமும் சகிப்புத்தன்மையும் கலந்ததாக இருந்தது. சித்தூர்கார் முற்றுகையின் போது 30,000 அப்பாவிகளை படுகொலை செய்ய அக்பர் உத்தரவிட்டார். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜிஸியா வரி விதிக்கப்பட்டது. இஸ்லாம் மதத்துக்கு மதமாற்றம் செய்ய முயற்சி நடந்தது. இருப்பினும் இந்திய சமூகம் அதற்கேற்ப தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு இடிக்கப்பட்ட கோவில்களையும் நகரங்களையும் மறு நிர்மாணம் செய்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. அதேவேளை மராட்டியர்கள், அஹோம்கள், ராஜபுத்திரர்கள், சீக்கியர்கள் ஆகியோர் உயர்வாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர். சத்ரபதி சிவாஜி, தாராபாய், அஹில்யாபாய் ஹோல்கர் ஆகியோர் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தலைவர்களாக வர்ணிக்கப்பட்டுள்ளனர். போர் வியூகம் வகுப்பதில் வல்லவரான சிவாஜி மற்ற மதங்களை மதித்ததுடன் இந்து தர்மத்தை உயர்த்தி பிடித்ததாகவும் கோவில்களை மறுசீரமைத்தார் எனவும் கூறப்பட்டுள்ளது. அக்பர் படையை எதிர்த்து போரிட்ட ராணி துர்கா தேவி, மேவார் மன்னார் மகாராணா பிரதாப் தப்பிய சாகசம், முகலாயர்களுக்கு எதிரான ஜாட் விவசாயிகளின் வீரம் ஆகியவையும் விளக்கப்பட்டுள்ளன. இஸ்லாமிய மன்னர்கள் கொடூரமானவர்கள் என சித்தரிக்கப்பட்டுள்ள இந்த பாடப்புத்தகத்துக்கு எதிராக இஸ்லாமியர்கள் தரப்பிலும் மத நல்லிணக்கத்தை ஆதரிப்பவர்கள் மத்தியிலும் எதிர்ப்பு குரல் கிளம்பியுள்ளது.